உங்களுக்கு நான் இப்போ காட்டுறது வந்து சிங்கிள் டைப்பில் எப்படி பீஃப் வந்து செய்கிறதுன்னு. இப்போ இதில் நான் எண்ணெய்லாம் ஒன்றும் விட இல்லை. அதாவது அந்த இறைச்சியில் வர தண்ணியிலே தான் நான் வந்து புரட்டி எடுக்க போகிறேன். இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பை, பட்டை, அதுக்கு பிறகு உப்பு, வெங்காயம் அதிலேயே நான் வெட்டி போட்டிருக்கிறேன். பிறகு குரக்காவும் அதில் போட்டிருக்கிறேன், உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து சின்ன நெருப்பில் அப்படியே நீங்கள் வந்து அந்த தண்ணியெல்லாம் வர்ற அளவுக்கு நீங்கள் அப்படியே வத்துறதுக்கு நீங்கள் புரட்டி எடுக்கணும். ஸோ தூள் வந்து இப்படி தான் இருக்கணும். இதுதான் சிங்கள தூள். இது கழுத்தூள்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சது. அதாவது சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி, மற்ற சாதிக்காய், இது எல்லாம், மற்றது மிளகு, கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாம் வந்து சின்ன லோல வச்சு நீங்கள் வந்து இந்த கருப்பு, அதாவது ஓரளவு ஒரு ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் வந்து வறுக்கணும். வறுத்துட்டு நீங்கள் வந்து கிரைண்டரில் போட்டு நீங்கள் அரைக்கிற நேரம் அந்த சூட்டில் இன்னும் கலர் மாறும். சரியா? ஸோ அதனால வந்து ஓரளவு ப்ரௌனிஷாக இருக்கிற நேரமே நீங்கள் வறுக்கிற நேரமே எடுத்துருங்க. அப்புறம் நல்லா நீங்கள் வந்து கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் தண்ணி ஓரளவு வத்துற நேரம் அந்த தூளை போடுங்க. ஸோ இந்த தூள் வந்து இந்த தூளில் தான் இருக்குது அந்த டேஸ்ட்டே. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து, ஏன்னா இதெல்லாம் எண்ணெய்லாம் விடுறது இல்லை. ஸோ சிங்கள டைப் இந்த மாதிரி குரக்கா பீஃப் வந்து எண்ணெய் இல்லாமலே அந்த தண்ணியிலே தான் புரட்டி எடுக்கிறது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். குரக்கா உடம்புக்கு ரொம்ப நல்ல கொலஸ்ட்ரால் வெட்டும். ஸோ முடிஞ்ச அளவு பீஃபுக்கு குரக்கா போட்டு சமைக்க பாருங்கள். அது எல்லா விதமான இதுகளுக்கும் நல்ல அந்த குரக்கா. இப்போ நான் வந்து ஒரு 2-3 அந்த கரண்டியில் அளவில் போடுறேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் உரப்புகள் வேணும். சரியா? ஸோ அதனால் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து அந்த வறுக்கிற நேரம் வந்து காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் போடுங்க. ஏன்னா உரப்பு அதில் தான் கொஞ்சம் உரப்பு வரும். சரியா? அந்த மிளகு போடுறீங்க, பிறகு காஞ்ச மிளகா ஒரு 4 மாதிரி போட்டு அதையும் வறுத்துட்டு தான் நீங்கள் வந்து அரைச்செடுக்கணும். ஸோ இதுதான் மெத்தட். சரியா? ரொம்ப ஹெல்த்தி. என்ன ஏதோ ஒன்றுமே இல்லை. பிறகு கொஞ்சத்தில் பாருங்கள் அவ்வளோ தண்ணியும் அப்படியே வற்றிக்கிட்டு நான் அப்படியே புரட்டி எடுத்தேன். நான் இன்னொரு தாச்சிக்கு மாற்றினேன். இது வந்து அயன் காஸ்ட் அடுப்பு, இந்த தாச்சி. ஸோ இப்படி தான் இருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டு. ஒரு பொரிச்ச ஒரு அந்த டைப்புக்கு தான் வரும். ஸோ புட்டு அவிச்சேன் நான், சிவப்பரிசி புட்டு. பிறகு அதோடு சேர்ந்து இந்த குரக்கா சிங்கள டைப் பீஃப் பிரட்டல், வாழைப்பழம், பால், சீனி. ஸோ பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம். ஸோ அவங்க அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டாங்க. இது ஹஸ்பண்ட் பிளேட். ஸோ அவர் வந்து அந்த சம்பளம் செஞ்சதை சம்பளையும் வச்சு சாப்பிட்றாரு. பாருங்கள், இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. நான் வந்து அவங்களுக்கு தெரியாமலே தான் வீடியோ எடுத்தேன். நல்லா இருந்துச்சா? இட்ஸ் நாட் சிக்கன், இட்ஸ் பீஃப். உண்மையா சொல்லுங்க, அந்த பீஃப் நல்லா இருந்துச்சா இல்லையா? ஓகே. யா, அது வந்து ஸ்பெஷல் பீஃப். அது ஜான் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? யா, ஸ்பைசஸ் really good. அது வந்து டிஃபரெண்டா மேக் பண்ண. யா, அது வித்தியாசம். யா யூ கரெக்ட். இன்னைக்கு வந்து வித்தியாசமா செஞ்சனா. இது சொல்றது சிங்கள டைப். சிங்களீஸ் ஸ்ரீலங்கால சிங்கள டைப்ல செய்யறது. இது நல்லா இருக்கும், உண்மையா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு இது பீஃப்? வாயை திறந்து சொல்லுங்களேன். வித்தியாசமா இருக்கா? இல்ல வளமைய விட? ஏன்னா அண்ட்ரூ ஜான் சொன்னாங்க வித்தியாசமா இருக்கான்னு. அந்த டேஸ்டா கேக்குறேன் நான். மக்களே கேட்டிங்களா? ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்தேன்னா பிறகு நீங்கள் நினைப்பீங்க ஏதோ நான் சொல்லி கொடுத்து எடுத்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் கேட்டேன்னா, ஈவன் டிவி பார்க்குற மாதிரி தான் நான் வந்து அதை வீடியோ எடுக்கிற மாதிரி தான் எடுத்தேன். அவங்களுக்கு தெரியாது.
ஸோ அவங்களுக்கே இன்னைக்கு அந்த வித்தியாசம் விளங்கி இருக்கு, ரைட்? நான் இது வந்து முந்தி வந்து செய்கிறது, அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஏன்னா அந்த வேலை அலுப்பில் வந்து நான் டக்குன்னு செஞ்சுட்டு அந்த மாதிரி தமிழ் ஸ்டைலில் செஞ்சு கொடுக்குறேன். ஸோ இதில் ஆஃப்டர் லாங் டைமுக்கு பிறகு சிங்கள டைப்பில் குரக்கா போட்டு செஞ்சேன். வளமையாக குரக்கா போடுறது, பட் இந்த டைப்பில் நான் செய்கிறதில்ல. ஏன்னா இந்த தூள் எல்லாம் சரியான டைம் போகும். ஏன்னா சின்ன நெருப்பில் நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த ரோஸ்ட் பண்ணியெல்லாம் எடுக்கணும். ஸோ நீங்களே பாருங்கள், ஹஸ்பண்ட் எப்போவுமே அப்படி தான், நல்லா இருந்தாலும் அவர் வாயத்துலன்னு சொல்ல மாட்டார். ஸோ ஆல்வேஸ் அப்படி தான். ஸோ அவர் கேட்கவன் நல்லா இருக்கு, கையால் தான் அப்படி காட்டினாரு. பிறகு வாயத்தன்னு சொன்னார். பிள்ளைகள் 2 பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, மாமி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒருக்கா செஞ்சு பாருங்க, உண்மையில நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். தேங்க்ஸ்.